ஒரு மடங்கு ரிஸ்க் எடுத்து 5 மடங்கு ப்ராஃபிட் பண்ண ஒரு சிம்பிளான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். இதை வந்து நான் கம்யூனிட்டி குரூப்பில் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ட்ரேடை நம்ம ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஸோ கோல்டில் நான் கம்யூனிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தேன் இந்த ஒரு செட்டப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1:5 ரிஸ்க் ரிவார்ட் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இது அதிகமாகவே கொடுத்துருக்கணும், பட் எனக்கு இதுவே போதுட்டு நேற்று க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஏன்னா வீக்கெண்டு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் இது என்ன செட்டப், இது எப்படி அலைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக நம்மளோட புது கம்யூனிட்டி குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, ஸோ பழைய கம்யூனிட்டி குரூப் வந்து இன்ஆக்டிவாக இருக்கனால அதில் இருக்க பர்சன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்யூனிட்டி மெம்பராக இருந்தால் நாளையோட உங்களோட டைம் முடிஞ்சது. ஸோ அதனால் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இந்த ஹாப்வேர்ட் ஜோன் மார்க் பண்ணியிருந்தோம். இந்த ஜோனில் டேப் பண்ணிட்டு அவன் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே போவான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கொடுத்துருந்தேன் கம்யூனிட்டி குரூப்பில். சேம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம் ஹாப்வேர்ட் ஜோனை வந்து அவன் ரீச் பண்ணிட்டான். ஓகேங்களா, ஸோ ரீச் பண்ணோடனே கீழே வந்தான். கீழே வந்ததுக்கப்புறம் எகெயின் ரீடேப் பண்ணான். அந்த ரீடேப்பில் வந்த ஃபஸ்ட்டு 50 ஹாப்வேர்ட்லேருந்து ஃபால் ஆன ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலிடான ரொம்ப வேலிடான ஒரு எஃப்விஜியில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ட்ரி போட்டிருந்தேன். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு ஜோனை மார்க் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த எஃப்விஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்டில் ஒரு சிஏஎஸ்டி நடந்தது. ஸோ எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்வேர்ட் ஜோனோட மிட்லைனையும் மீட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த எஃப்விஜியை கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஸோ 2 கன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஓகேங்களா அந்த எஃப்விஜி தொடர்றதுக்கு முன்னாடி ஓகேங்களா ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ளே போயிருந்தோம். ஓகேங்களா, ஸோ அதை வந்து உங்களுக்கு பிளாட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சைடு லிக்விடிட்டி எடுத்தாகணும். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே எடுத்தான். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்வேர்ட் ஜோனில் மீட் ஆகிட்டு போயிட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இன்னொரு லிக்விடிட்டி கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருந்தான். அந்த லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபிப் ரேஷியோவில் 0.71. ஓகேங்களா, ஹாப்வேர்ட் 2.0 ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அதுக்குள்ளே ரீச் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த தான் ரீச் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ட்ரியை போட்டிருந்தேன். வச்சு எஃப்விஜியோட கேண்டலுக்கு மேலே எஸ்எல்ஐ வச்சுட்டு நான் வந்து ப்ரீவியஸ் லோவை வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1:5 ஆர்ஆர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $8 ஸ்டாப் லாஸு, $40 வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட். ஓகேங்களா, ஸோ இது பேசிக்காக நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 0.05 லாட். ஓகேங்களா, ஸோ அதாவது $40 லாஸு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா $200 ப்ராஃபிட். ஓகேங்களா, ஸோ இது வந்து நல்லாவே போச்சு. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு சேலஞ்ச் அக்கௌண்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து ஃபுல்லாக பாஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் சேலஞ்ச் பாஸ் எடுத்ததே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறது. இன்கேஸ் அது ஃபெயில் ஆகிட்டுனா அதை எப்படி ஃபெயில் பண்ண அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஃபியூச்சரில் வீடியோ போடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ட்ரேட் செட்டப்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நான் மார்க்கெட் வந்து செல் சைடு தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரியே வந்து எனக்கு செல்லிங் சைடுக்கான ஒரு ட்ரேட் கிடச்சிது. ஏன்னா பயாஸ் வந்து எனக்கு செல்லு. ஸோ இதில் பை என்ட்ரி போகலாமானலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் பண்ண உடனே நான் வந்து அங்கே பை என்ட்ரி போயிருக்கலாமானா எஸ் அப்சல்யூட்லி போயிருக்கலாம். ஓகேங்களா, பட் ஆனால் நம்ம பயாஸுக்கு ஆப்போசிட்டாக வந்து போகக்கூடாதுங்கிறதுனால நான் அதை வந்து எடுக்கலை. ஓகேங்களா, ஸோ ரிவர்சல் ட்ரேடிங்கும். ஓகேங்களா, நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுங்கிறதே நமக்கு போதும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பயாஸ் வந்து நமக்கு செல் சைட் இருக்கிறனாலையும் இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருந்தனாலையும் ஹையர் டைம் ஃப்ரேமோட அலைன் ஆகியிருந்தனாலையும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரேடை எடுத்துருந்தேன். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டப் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் ஃபார்மேஷனுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் டேப் பண்ணிட்டு மறுபடியும் மேலே கூட போகலாம். ஏன்னா மேலேருந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கீழே ஃபார்ம் ஆகும். அதாவது எஃப்விஜியில் எடுத்த என்ட்ரிக்கும் ப்ரீவியஸாக இருக்க ஹைக்கும் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் ஃபார்மேஷன் வரும். ஓகேங்களா, ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இதர் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் அவுட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஸோ ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து செல் சைடே போய் ஆகுமா இல்லை மேலே மூவ் ஆயிருமா அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இதில் ஹையர் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் வந்து நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ இப்போ கம்யூனிட்டி குரூப் மேட்டருக்கு வருவோம். ஓகேங்களா, ஸோ கம்யூனிட்டி குரூப்பை பொறுத்த வரைக்கும் பழைய கம்யூனிட்டி குரூப்பில் வந்து நிறைய பேர் இன்ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அதனால் அதை வந்து அவங்கள வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இதில் யார் ஆக்டிவாக இருக்காங்க யார் இன்ஆக்டிவாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் ஆக்டிவாக பர்சன்ஸை மட்டும் தான் சேர்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதுவும் வந்து நீங்கள் ஆல்ரெடி கம்யூனிட்டி குரூப்பில் இருந்திருக்கணும். லாஸ்ட் 3 மந்த்ஸோட ட்ரேடிங் ஜேர்னல்ஸ் ஆர் நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணியிருந்தா கூட அதோட ட்ரேடிங் ஜேர்னல் எனக்கு வேணும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சாகணும். ஸோ அதை நான் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை வந்து ஆட் பண்ணுவேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இதில் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணால் அது சாதாரண ப்ராசஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ அதை யார் கொடுத்துருக்கோம்னா அந்த கம்யூனிட்டி குரூப் ஆக்சஸ் ஃபார் நெக்ஸ்ட் ஜாயினர்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்யூனிட்டி மெம்பராக இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணி எல்லா அசைன்மெண்ட்டும் முடிச்சிருக்கணும். ஒரு அசைன்மெண்ட் இல்லாமல் எல்லா அசைன்மெண்ட்டும் முடித்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி அதோட ஜேர்னல்ஸ் வந்து நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்போவும் ஜாயின் பண்ண விடுவேன். ஓகேங்களா, ஸோ ஏன்னா இதில் வந்து
பண்ணக்கூடியவங்க எல்லாமே ரியல் ட்ரேட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க. ஏன்னா இங்கே வந்து ஜோக் பண்ணுறக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கிறதுக்காகவும் அந்த ஒரு தெளிவுக்காகவும் தான் இந்த ஒரு இது. ஸோ இந்த ஒரு டிசிஷன் நீங்கள் போயிட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்கனாலையும் இந்த ஒரு கண்டென்ட்டை வந்து இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த வீடியோ வந்து 3 நிமிஷம் 4 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ இந்த ட்ரேடை வந்து ஒரு சின்னதாக பிரேக் டவுன் பண்ணால் ஹையர் டைம் ஃப்ரேமை ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்த CASD + FVG கன்ஃபர்மேஷன், அதாவது அந்த அலைனோட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு AMD கிடச்சிது, அக்குமுலேஷன் நடந்தது. அதை மேனிபுலேட் பண்ணுறதுக்காக FVG டேப் பண்ணால் அங்கேருந்து ரிஜெக்ஷனில் நான் என்ட்ரி போட்டு ப்ரீவியஸ் லிக்விடிட்டியை வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணேன். ஸோ அங்கே வந்து எனக்கு வந்து TP ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து 1:5 ரிஸ்க் ரிவார்டில் நம்மளோட ட்ரேடும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரேட் செட்டப் கிடச்சா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் இதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். 2 நாள் நான் வெயிட் பண்ணியிருக்கேன், சும்மா கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீங்கள் வந்து நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ண அந்த உங்களுக்கு காமிச்ச அந்த வீடியோலேயே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸே நம்ம ஷேர் பண்ணுறோம் அந்த இமேஜை. ஸோ அதை ப்ரீவியஸ் 2 டேஸாக போட்டு லாஸ்ட் டேயில் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுவும் ஈவினிங் நியூயார்க் செஷனில் தான் இந்த ட்ரேட் செட்டப்பே கிடச்சது. ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலிகிராம் ஐடி இருக்கும், நீங்கள் கன்ஃபார்ம் எனக்கு கான்டெக்ட் பண்ணலாம். கோர்ஸ் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லவ் யூ ஆல். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.